இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம். யாழினியா ஸ்ராவணா 2 பேர்ல யாரு அதிக மார்க் வாங்குவாங்க? கிளாஸ்ல டீச்சர் நடத்துறப்போ பக்காவா நோட்ஸ் எடுத்து வச்சிடறாங்க. யாரு? நம்ம ஸ்ராவன். சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா எழுதிடுறாங்க. 2 கலர் பெண்ணை வச்சு எதுவுமே மிஸ் பண்ணாம பக்காவா நோட்ஸ் எடுத்து முடிக்கிறாங்க. புரியுதோ புரியலையோ. இதே யாழினி என்ன பண்றாங்க அப்படின்னா, டீச்சர் நடத்துறப்போ ஃபுல்லா கிளாஸ கவனிக்கிறாங்க. எந்த நோட்ஸுமே எழுதல. சரியா? அந்த கான்செப்ட முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சத ஹிண்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டி பாயிண்ட்ஸா எடுத்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு 2 பேருமே என்ன பண்றாங்க? எக்ஸாம் ஹால்குள்ள போறாங்க. இப்ப இவங்க 2 பேர்ல யார் அதிகமான மார்க் வாங்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பா இப்ப அத உடனே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? போட்டோ பார்த்து நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவங்க 2 பேர் மெத்தட்ல யார் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? அப்கோர்ஸ் யாழினியோடைய மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு இருப்பீங்க. ஏன்னா அவங்க அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நோட்ஸ் எடுத்தாங்க. சோ ரிவிஷன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நமக்கு ரொம்ப கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேக்குறப்போ அவங்களுக்கு மறந்து போகாது. ஏன்னா புரிஞ்சு படிச்சாங்க, கரெக்டாவும் எக்ஸாம்ல போய் எழுதிடுவாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கிளாஸ்ல தான் டீச்சர் ஃபாஸ்டா அடுத்தடுத்த பேஜ் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆன்லைன்ல கவனிச்சா கூட அடுத்தடுத்த ஸ்லைடு போயிடுவாங்க. இதுல புரிஞ்சதுக்கு அப்புறமா நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நமக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சோ in this video I am going to tell you 5 பவர்ஃபுல் ஆன ஒரு டிப்ஸ். 2 ஸ்டூடெண்ட் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி நோட்ஸ் எடுத்தா கூட எப்படி 2 பேருமே வேற வேற மார்க் வாங்குறாங்க? இந்த மார்க் டிஃபரன்ஸ் எப்படி வருது? அப்ப நோட் டேக்கிங்ல பெஸ்டா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோக்கு டக்குனு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு ஒரு சில நோட்ஸ் எல்லாமே தர போறேன். சோ ஃபர்ஸ்ட், நோட்ஸ் எழுதணுமா? நோட்ஸ் எடுக்கிறதுலாம் என்ன இம்பார்ட்டன்டா? ஏன்னா படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறது, டெஸ்டுக்கு எழுதுறது, இதுவே ஒரு பெரிய வேலை. இதுல நோட்ஸ் எடுக்கிறது ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு நோட்ஸ் நம்ம எழுதி வைக்கிறது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். படிக்கிறப்போ நடுவுல நமக்கு தூக்கம் வராது. 2வது விஷயம், நம்மளுடைய மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். படிச்சது மறக்குது அப்படின்னா நம்ம அதை எழுதி பார்த்தோம், அதை எழுதினதை நம்ம ரீகால் பண்றோம் அப்படிங்கிறப்போ நமக்கு மறந்து போறது கம்மியாகும். எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் டைம்ல அந்த மொத்த புக்கை வச்சு நம்ம படிக்கிறதோ, கைடு புக்கை வச்சு படிக்கிறதோ ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். சோ ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்மளுடைய டீமினல் டாப்பர்ஸ் எல்லாருமே எப்படி அவங்க நோட்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்கிற பர்சனல் ஸ்ட்ராட்டஜியும் நான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். தென் படிக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டி ரிவைஸ் பண்றப்போ நமக்கு நிறைய டைம் ஆகும் இல்லையா? சோ அந்த டைமை நமக்கு சேவ் பண்ணி தரும். சோ இப்ப இந்த நோட் டேக்கிங்ல ஒரு சில காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம எல்லாருமே பண்றோம். அதனாலதான் என்ன கஷ்டப்பட்டு அழகா நோட்ஸ் எடுத்தா கூட நமக்கு மார்க் அப்படின்னு ஒண்ணு எக்ஸாம்ல வரவே மாட்டேங்குது. அது என்ன மேம் தப்பு அப்படின்னா, எல்லாத்தையும் நோட்ஸ்ல எழுதுறது. அதுக்கு புக்கு கைடே நம்ம படிச்சுட்டு போலாமே. வளவளன்னு சொன்னது எல்லாத்தையுமே எதை எழுதுறதுன்னு தெரியாம புரிஞ்சுக்காம நம்ம நோட்ஸ் எழுதுறது 2வது பெரிய மிஸ்டேக். எதுவுமே புரியாம அப்படியே நோட்ஸ் எழுதுறது. ஓகே, நமக்கு புரியாம நோட்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கண்டென்ட்டும் அந்த நோட்ல மட்டுமே இருக்குமே தவிர நம்ம பிரெயின்ல இருக்க போறதே கிடையாது. 3வது மேஜர் மிஸ்டேக்ஸ், என்ன டாபிக் படிக்கிறோம், அது என்ன சப் டாபிக் உள்ள வருது, எதை பத்தி படிக்கிறோம் அப்படி எந்த ஹெட்டிங்குமே இல்லாம வளவளன்னு பேராகிராஃபா எழுதுறப்போ நோட்டுக்கோ புக்குக்கோ கைடுக்கோ எதுக்குமே வித்தியாசமே இருக்க போறது கிடையாது. 4வது, நோட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு ஃப்ளோ சார்ட், ஒரு மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், நிமோனிக்ஸ் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம வளவலன் போர்ட்ல எழுதி போடுறதையோ இல்ல புக்ல இருக்கிறதையோ அப்படியே வெறுன காப்பி பண்ணிட்டு போறதோ, தியரியை எழுதுறதோ நமக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்க போறது கிடையாது. அப்ப ஒரு 5 ஸ்டெப் நோட் டேக்கிங் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். இதுல ஃபர்ஸ்ட் திங், கிளாஸ் நீங்க பயங்கர ஆக்டிவா லிசன் பண்ணணும். இப்ப நம்மளுடைய டீமினல் பேட்ச்ல உங்களுக்கு கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னா பக்கா போக்கஸோட எங்களுடைய கிளாஸ் நீங்க என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். ஏன்னா நம்ம லிசன் பண்றப்பவே 50% ஆஃப் த ப்ரிப்பரேஷன் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அடுத்து நமக்கு அதுல இருந்து இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நோட்ஸ் எழுதுறோம். மேம் இதுல இதான் கீவேர்ட்ஸ் எனக்கு எப்படி மேம் தெரியும்? அதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரிங்களா? 3வது,
ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பக்கத்துலயே நம்ம இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். சோ எக்ஸாம்ல போய் எல்லாத்தையும் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் 4வது பாயிண்ட், நோட்ஸ்ல ஹைலைட் பண்ணி வைக்கணும். இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா இருக்கு, இல்ல ஒரு டெரிவேஷனுடைய ஃபைனல் ஸ்டெப் இருக்கு, ஒரு 2 மார்க் கொஸ்டினே இருக்கு அப்படின்னா அதுல இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு ரியாக்ஷன், இந்த ஒரு வேர்டு இருந்தாதான் மார்க்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹைலைட் பண்ணி இருக்கணும். ஓகே, நம்ம திமினல் கிளாஸ்லலாம் நாங்க உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதெல்லாம் கீவேர்டு, இது இருந்தாதான் மார்க்குங்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹைலைட்டிங் நீங்க பண்ணி பழகணும். 5வது, ரிவ்யூ வித்தின் 24 hours. நம்ம பிரெயின் வந்து இல்ல ஒரு ஓடிபிய பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நம்ம மறந்துரும். கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து வாங்கி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறந்துரும். அதே மாதிரி நீங்க நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் திருப்பி படிக்க போறப்போ முத நாள் எழுதின நோட்ஸ ஒரு 10 நிமிஷம் புரட்டி பார்த்துட்டு ரீகால் பண்ணிட்டு தென் நீங்க அடுத்த நாள் படிக்கிறத படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம பிரெயின்ல படிச்சது ரொம்ப ரொம்ப ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்ப what are all the best ever note taking methods which toppers follow அப்படின்னு பார்க்க போறோம். First is note taking system. Okay, so Cornell note taking system, அதாவது நம்மளுடைய நோட்ஸ நீங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகே, இது ஒன் ஆஃப் த மெத்தட். இது எல்லா மெத்தடும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ ஆகாது. சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் மேக்கிங்கும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அதை ஒரு கார்னர்ல எழுதுங்க. சரியா? அதுக்கப்புறமா அதுல என்னென்னலாம் நம்ம பாயிண்ட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்லயோ சாப்டர்லயோ படிக்கிறோம், அது ஈக்குவேஷன், இம்பார்ட்டன்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா அதை வந்து எழுதுங்க. கீழே அந்த பேஜுடைய சம்மரியில என்னதான்ப்பா சொல்றாங்க அந்த சம்மரியை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதணும். மேம் நான் இது எப்படி மேம் தமிழுக்கு ஃபாலோ பண்ணுவேன், சயின்ஸுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவேன், பிசிக்ஸுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் நான் சொல்றேன் சப்ஜெக்ட் வைஸா இப்பவே. சரிங்களா? அடுத்தது வந்து மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு மெயினா வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் யூஸ் ஆகும், பிசிக்ஸுக்கெல்லாம் வந்து சூப்பரா யூஸ் ஆகும். கரெக்டா? பயாலஜிக்கும் நமக்கு பயங்கரமா வந்து யூஸ் ஆகும். சோ சோசியலுக்கும் சூப்பரா வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட் நடந்தது அப்படியே ஒரு ஆரோ மார்க் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஈவெண்ட் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம படிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து கமிங் டு கெமிஸ்ட்ரி, இப்ப ஃபார்முலா எல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபார்முலா ஷீட் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு மைண்ட் மேப் மாதிரி எழுதலாம். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு மேம், ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியுமே பாத்தீங்க அப்படின்னா 11th 12th அவங்களே ஒரு ஃப்ளோ சார்ட் மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. சோ நம்ம கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறப்பவே நீங்க சைட் பை சைடு மைண்ட் மேப்பை எழுதி வச்சுட்டே வரணும். சோ தட் அதை நீங்க செவத்துல ஒட்டி வச்சிடலாம். இயர்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் டைம் லைன் மாதிரி நீங்க போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்லைன் மெத்தட். அவுட்லைன் மெத்தட் அப்படின்னா என்ன? ஒரு ஃபுல் பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அந்த பேராகிராஃப் உட்காந்து வளவளன்னு பாயிண்டா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம அந்த பேராகிராஃப்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹிட்லர் வந்து இந்த ஊர் வந்தாரு, அதுக்கப்புறமா முசோலினி, அதுக்கப்புறமா வந்து ஒருனா டைரக்டா இவங்க இந்த ஊரு, இவங்க இந்த ஊரு, இவங்க இந்த ஊருன்னு ஹிண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து எழுதிட்டு வரணும். சரியா? அதே மாதிரி நமக்கு இப்ப கெமிஸ்ட்ரியில இருக்கு, இதுல வந்து இந்த டெம்பரேச்சர், செகண்ட் ஸ்டெப்ல இந்த டெம்பரேச்சர், தேர்ட் ஸ்டெப்ல இந்த டெம்பரேச்சரா, அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு வரணும், தேவையான பாயிண்ட்ஸ். ஓகே, உருப்படியான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் நீங்க எழுதணும். இதுதான் உருப்படியான பாயிண்ட்னு எப்படி தெரியும்? அதுக்குதான் கிளாஸ் கவனிச்சா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் டேபிள் மெத்தட். சோ இந்த டேபிள் மெத்தட்லாம் எங்க நமக்கு வந்து யூஸ் ஆகும்? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீனுக்குலாம் நமக்கு சூப்பரா வந்து இந்த டேபிள் மெத்தட் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் 11th கெமிஸ்ட்ரியில SN1 SN2 ரியாக்ஷனோட கம்பாரிசன் இருக்கு. 12th கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா இந்த லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், இதுக்கான ஒரு கம்பாரிசன்லாம் வந்து இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 விஷயம் குழப்புது அப்படின்னா அவங்க 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ சரியா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணி நீங்க படிக்க பிளான் பண்ணிக்கணும். இப்போ லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்? இம்பார்ட்டன்டான போயம் ஆத்தர், இப்ப திருவெட்பா இருக்கு அப்படின்னா அந்த ஆசிரியர் பெயர், ஆசிரியர் குறிப்பில அவர் எந்த ஊரு, அந்த அதை மட்டும் எழுதணும். புக்ல அது பெருசா இருக்கு அப்படின்னா ஓகே திருவள்ளுவர் இந்த ஊரு, அவருடைய இயற்பெயர்கள், என்னென்ன கேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தமா அதுல என்னென்ன இருக்கோ அதை ஒரே பேஜ்ல எழுதி பழகுங்க. வளவல நீங்க நோட்ஸ்னா நிறைய இருக்க கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இருக்கணும். சோ லாங்குவேஜஸ் தமிழ் இங்கிலீஷுக்குலாம் யூ கேன் ஃபாலோ தட். இங்கிலீஷ்ல அப்கோர்ஸ் ஒரு போயம் இருக்கு, இல்ல ஒரு சப்ளிமெண்டரி இருக்கு அப்படின்னா சப்ளிமெண்டரி என்ன, தீம் என்ன,
ஆத்தர் என்ன, கேரக்டர்ஸ் என்ன, ஒவ்வொரு கேரக்டர் பேரும் என்னென்ன ரோல்ல வராங்க, இதெல்லாம் நீங்க ஒரு சினாப்சிஸ் மாதிரி போட்டு சம்மரியில எழுதினாலும் சூப்பரா உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். அதாவது 5 மார்க் கொஸ்டின்ல எழுதினாலும் மார்க் கிடைக்கும். மேத்ஸுக்கு வரும். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டருடைய ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து இருக்கும் இல்லையா, இந்த டெபினிஷன், இந்த ஃபார்முலா, இந்த பாயிண்ட் டு ரிமெம்பர், இந்த நோட் டு ரிமெம்பர், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க் கொஸ்டின் புக்குன்னு சே. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வரணும். ஏதோ நீங்க தப்பு பண்றீங்க மேத்ஸ்ல சில்லி மிஸ்டேக்னா கூட அதையுமே ஒரு எரர் நோட் புக் போட்டு நீங்க அதையுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சில சம்மெல்லாம் சால்வ் பண்ண நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க நோட் போட்டு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ப்ராசஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க அழகா ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, சோ லாங் பேராகிராஃப்ஸா எழுதுறது நமக்கு எந்த விதத்திலுமே யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. சரியா? சோ ஒவ்வொரு சாப்டருக்குமே உங்களுக்கு தேவையான ஃபார்முலா ஷீட் இல்ல பயாலஜி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆல் டயக்ராம்ஸ், இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் மட்டுமே தனியா நீங்க வந்து என்ன பண்ணி இருக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சோ தட் எக்ஸாம் டைம்ல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோசியல் பொறுத்த வரைக்கும் மொத்த சாப்டருடைய சம்மரி என்னதான் இந்த மொத்த சாப்டர்ல நடக்குது, வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்டான ஒரு ஈவென்ட்ஸ் இருக்கு. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் நடந்திருக்கு, அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, அப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு அந்த சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வித் டேட், அந்த டைம், மேப், எந்த ஊரு, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? Similarly goes for computer science students யாராவது இருக்கீங்க அப்படினாலுமே this is how you need to take your notes and all. Okay, இப்ப இந்த நோட்ஸ்லயே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்கு, டிஜிட்டல் நோட்ஸும் இருக்கு. நிறைய ஆப்ஸ் வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம வேதாந்தோ ஆப்லயே பாத்தீங்கன்னா ஆஸ்க் வேதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க நம்ம வேதாந்தோ தீமினல்லே ஒரு வீடியோ பாக்குறீங்க. சரியா? வீடியோ பார்த்துட்டு டேய் தம்பி எனக்கு ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி தாடா அப்படின்னா அவனே உங்களுக்கு டிஜிட்டல் நோட்ஸ் மேக் பண்ணி தந்துருவான். சரிங்களா? மேம் கிளாஸ்ல என்னெல்லாம் நடத்தினாங்க அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணித்தா, எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுதா அப்படின்னா அவனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவான். சரியா? அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்க பண்றப்போ கிளாஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறது நமக்கு கம்மியாகும். இன்னும் கொஞ்சம் நமக்கு மெமரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், கையால எழுதுறோம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம்ல போய் அதை ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப டாப்பர்ஸ் how will they take notes அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வளவலன்னு எழுதாம சிம்பிளா வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிப்பாங்க. சரியா? எக்ஸாம் அப்போ அப்கோர்ஸ் நம்ம வந்து கொடுத்திருக்கிற ஆன்சர் கொஸ்டின் அதெல்லாம் தான் படிக்க போறோம். பட் ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறப்போ நம்ம மறந்து போகாம இருக்கிறது கம்மியாகும். ரெகுலரா அந்த நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுவாங்க. படிக்கவே தோணலையா, சரி நம்ம எதுவும் புதுசா படிக்க வேணாம், நோட்ஸ் எழுதி வச்சிருக்கோம்ல அதை ஓபன் பண்ணி பெரட்டி பார்ப்போம் அப்படின்னு பெரட்டி பாக்குறப்பவே படிக்கிறதுக்கான மூடு நமக்கு தானா வரும். அடுத்து 1 பேஜ் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா ஷார்ட் நோட்ஸ் அவங்க மேக் பண்ணி திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுவாங்க. தென் அவங்களுடைய நோட்டை ரொம்ப டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. கிளிட்டர் பென், ஸ்டிக் பென், அது இதெல்லாம் போட்டு கிளிட்டர்ஸ் இது பண்ணி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. பட் நீட் அண்ட் கிளீனா வந்து இருக்கும். ஒரு 2 கலராவது மினிமம் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. சோ நம்மளுடைய நோட்ஸ் எப்படி இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும். நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வச்சிருக்கணும். சைட் ஹெட்டிங்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கணும். டயக்ராம்ஸ் ஏதாவது இருக்கு, டேபிள்ஸ் இருக்குன்னா இருக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கணும். அண்ட் நம்ம நோட்ஸை எவ்ரி 24 hours புதுசா ஒண்ணு படிக்கிறப்போ பழைய நோட்ஸை எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சோ உங்கள யார் யாரெல்லாம் மேம் நான் பக்காவா இந்த வருஷம் படிச்சு சூப்பரான மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டீமினல் பேட்ச்ல இப்போ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சரியா? சோ இதுல வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஐயோ ஸ்கூல்லயும் கிளாஸ் இங்கேயும் கிளாஸா அப்படின்னா பதறாதீங்க. நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கலாம், என்ன தேவையோ அதுக்கான ரெக்கார்டிங் பாத்துக்கலாம். எல்லா கிளாஸுக்கும் நாங்களே உங்களுக்கு நோட்ஸ், பிடிஎஃப் எல்லாமே தந்துருவோம். 24 மணி நேரமும் டவுட் சால்விங் ஃபீச்சர் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு. டெய்லி ஸ்டடி பிளான் டெலிகிராம்ல வந்துரும். டெய்லி உங்களுக்கு சண்டே டெஸ்டும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்க போகுது. சோ இப்போ இதோடைய காஸ்ட் ஒரு வருஷத்துக்கே என்ன காஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். 9th 10th 9th plus 10th 2 வருஷத்துக்கு என்ன காஸ்ட், 11th plus 12th 2 வருஷத்துக்கு என்ன, 12th ஒரு வருஷத்துக்கு என்ன, இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்க போகுது. சரிங்களா? எல்லா சப்ஜெக்டும் இருக்க போகுது. Then we are going to start for commerce group also this year. Okay, so all the very best பசங்களா. நீங்க யார் மெத்தட ஃபாலோ பண்ணி நோட்ஸ் இனிமே எடுக்க போறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.